நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா ஆயில் ஸ்டார்ட்டர புஷ் பட்டன் அழுத்தி ஆன் பண்ணும்போது மோட்டார் ஆன் ஆகுது. அதே சிகப்பு கலர் பட்டன அழுத்தி ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகறதில்ல. கிட்டத்தட்ட 1 நிமிஷம், 1/2 நிமிஷம்னு டைம் எடுத்து நம்ம அமுக்கி புடிச்சிட்டே இருந்தா தான் ஆஃப் ஆகுது. ஸோ இப்படி எரர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சின்னதா ஒரு ஸ்பான்சர் கன்டென்ட்டோட வீடியோ கன்டென்ட்க்குள்ள போயிரலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Suresh may take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and we will never take any responsibility for it. நண்பா ஒரு மோட்டரோட ஸ்டார்டர் இயங்குது அப்படின்னாவே புஷ் பட்டன் அழுத்தும் போது மோட்டர் ஆன் ஆகணும். அதே நேரத்தில் ஆஃப் பட்டன் அழுத்தும் போது ஸ்டார்டர் ஆஃப் ஆகணும். ஒருவேளை ஆஃப் ஆகாமல் கண்டினியூவாக இயங்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன, எங்கெங்கே நடந்திருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த ஆயில் ஸ்டார்டருக்கு நம்ம பார்க்குறோம். நண்பா பாருங்கள், இதே போல் நாப் செட் இருக்கு இல்லையா, அந்த நாப் செட்டை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இந்த நாப் செட் வந்துட்டு ஸ்பார்க் அடித்து வெல்ட் அடித்த மாரி இதாகிடும் ஒரு சிலது. ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும். நண்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டார்டரோட நாப் செட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நாப் செட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி வந்துட்டு வெல்ட் அடித்தது போல் ரொம்ப பொரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி பொரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மோட்டர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில நாப் செட்டு பாருங்கள் போய்ட்டு மேலே ஸ்பார்க்கில் ஒட்டிக்கும். அதாவது இந்த மேல் பகுதியில் பார்க்கும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வெல்ட் அடிச்சிருக்கும். அதாவது இப்போ நான் ஸ்டார்டரை கமுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஸ்டார்டரோட மேல் பகுதி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது உத்துல வெல்ட் அடித்த மாரி எல்லாம் பொரிஞ்சு போயிருக்கும். ஸோ இதே நாப் செட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பொரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது போய்ட்டு இப்படி கான்டாக்ட் ஆகுது இல்லையா, அதாவது ஸ்டார்டரில் போய்ட்டு இப்படி உட்காருது இல்லையா, உட்காரும் போது இந்த நாப் செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்ட் ஆகும்போது வெல்ட் அடிக்கிறது போல் ஸ்பார்க் நல்லா உருவாகும். ஸோ உருவாகக்கூடிய ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாப் செட் அரிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு போய் உக்காந்திக்கும். ஸோ அப்படி உக்காது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரிலீஸ் ஆகாது. நார்மலாக வந்துட்டு தேய்மானம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேய்மானம் வந்துட்டு ஒரு வெல்ட் அடிக்கிற மாரி போய்ட்டு ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் ரிலீஸ் ஆகாது. இது ஒரு டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாப் செட்டு நார்மலாக எமரி சீட் உப்பு காயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் ஸ்டார்ட் இப்படி கமுத்துருக்கு இல்லையா, கமுத்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு காயத்தை வச்சு இந்த கீழ் பகுதியில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு பெட்ரோல் இருக்குன்னா பெட்ரோலில் ப்ரஷ்ஷில் நினச்சி ஒரு கீறல் கீறி விட்டு இதுங்க அப்படின்னா சரியாயிடும். அதே போல் இந்த நாப் செட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா எமரி சீட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு, எமரி சீட் போட்டு ரொம்ப ஹெவியாக தேய்க்க தேவையில்ல. அந்த நார்மலாக வந்துட்டு அந்த வெல்ட் அடித்த மாரி இருக்குன்னு சொன்னாலே அந்த அமைப்பு தேய்கிற வரைக்கும் தேய்ச்சா போதும். ஸோ தேய்ச்சி விட்ருங்க. அதாவது இந்த லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 நாப் செட்டையும் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்ரோல் எதுக்காக நான் போட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலது வந்து அதுக்கு ரீசன் இருக்குது. இப்போ அதோட தொடர்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நண்பா இப்போ சொன்ன கம்ப்ளைண்ட் வந்துட்டு அது ஒரு டைப் கம்ப்ளைண்ட்டு. இப்போ 2வது டைப் கம்ப்ளைண்ட்டு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு சில ஸ்டார்டரில் பாருங்கள் இந்த இடத்துல இந்த மேல் பகுதியில் இது எல்லாமே ஒரு மாதிரி தேன்கூடில் ஒரு பிஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த பிஸ்னு ஃபார்ம் ஆனது போல் இருக்கும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகாது. நீங்கள் மோட்டர் ஆஃப் பண்ணால் கூட இந்த பிஸ்னு மாரி இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே கான்டாக்ட் ஆகுதா, அதாவது இந்த ஈகோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டரோட உள்பகுதியில் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஈகோரில் இங்கே இந்த 3 பகுதியும் போய் மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகும்போது இந்த இடத்துல பிசுன்னு இருக்குது, அந்த ஈரத்தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன்கூடில் இருக்க மெழுகு மாரி ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ அந்த அமைப்பு மாரி பிசுன்னு இங்கே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கான்டாக்ட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆகாது சீக்கிரம். அது ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி இந்த சைடில் வரக்கூடிய பகுதி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நார்மலாக கத்தி வச்சு பிசுன்னு அதிகமாக இருக்குன்னா சுரண்டிட்டு பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இது வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்துட்டு கழட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
நீங்கள் நார்மலாக நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி மட்டும் கத்தியில் சுரண்டி விட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா நல்லா சுரண்டி விட்டு மேலே இருக்கக்கூடிய பிசின் அமைப்பை வந்துட்டு பெட்ரோலை போட்டு தேய்ச்சி நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே தான். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பகுதியில் இருக்கும். இந்த பகுதி வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இந்த பகுதி தேய்ச்சி நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்தளவுக்கு ஒட்டாது. ஸோ ஒருவேளை இதை தேய்ச்சி போட்டோம் ப்ரோ அப்பயும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த காயில் இருக்கு இல்லையா அந்த காயில் செட்டு பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஈகோர் இருக்கு இல்லையா இந்த ஈகோர் பாருங்கள் சுத்தமாக இருக்குது. இதே போல் சுத்தமாக வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போடணும். அந்த ஈகோரில் அந்த பிசுனு தன்மை கீழே மேலே அதாவது இந்த கீ செட்டு மேசெட்டு 2 செட்டில் எங்கே பிசுனு தன்மை இருந்தாலுமே உங்களுக்கு கான்டாக்ட் லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு ரிலீஸ் ஆகாது சீக்கிரம். அந்த பிசுனு எப்போ குறையுதோ அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டார்டரில் பலவிதமான கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் எதே போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.